Hello children. இப்போ நாம் இந்த கிளாஸில் நேற்றுக்கு வச்ச குவிஸுடைய சொல்யூஷன்ஸ் ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணுறோம். எலக்ட்ரிசிட்டி குவிஸ் பார்க்கலாம். நேராக கொஷினுக்கு போயிடலாம். கொஷின் நம்பர் 1. கொஷின் நம்பர் 1 ஒரு கிராஃப் ஒன்று கொடுத்துருக்கு. கிராஃபில் கரண்ட் இஸ் இந்த எக்ஸ் ஆக்சிஸ், வோல்டேஜ் இந்த ஒய் ஆக்சிஸ். அப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிராஃப் இருக்குது. இது ஓம்ஸ் லாவை ஒபே பண்ணும். இந்த கண்டக்டருடைய கரண்ட் வோல்டேஜ் வேரியேஷனை கொடுத்துருக்காங்க. இதுக்கு ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. பார்க்கலாம். இதுக்கு ஸ்லோப் எடுத்தா இங்கே தீட்டா மார்க் பண்ணிட்டா ஸ்லோப் இஸ் நத்திங் பட் டான் தீட்டா. டான் தீட்டான என்ன? ஆப்போசிட் சைடு. ஆப்போசிட் சைடு இஸ் வோல்டேஜ், the adjacent side is the current. So V by I, which is the resistance. So resistance வேணும்னா ஸ்லோப் எடுக்கணும். ஸ்லோப் எடுக்கணும்னா என்ன பண்ணணும்? டான் தீட்டா. டான் தீட்டானா ஆப்போசிட் சைட். ஸோ ஒரு குட்டி ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட்லேருந்தே வரைஞ்சிக்கணும்னு வச்சுக்கலாம். இமேஜின் நீங்கள் யூ கேன் சூஸ் எனி பாயிண்ட் ஃபார் ட்ராயிங் த ட்ரையாங்கிள். இந்த செகண்ட் பாயிண்ட் கூட எடுத்துக்கலாம். நம்ம இந்த செகண்ட் பாயிண்ட் அந்த கிராஃபில் பார்த்தோம்னா எக்ஸ் ஆக்சிஸில் 2 இருக்குது, ஒய் ஆக்சிஸில் 6 இருக்குது. y axis is 6, x is 2. So the opposite side is equal to 6 divided by the adjacent side is 0 minus 2, 2. So this is equal to 3 ohm. Very simple question this is. Second question ponala. The second question is also a graph. ரெண்டு கிராஃப் இருக்குது. ஆனால் இந்த கிராஃப் கவனிச்சிங்க, போன கிராஃப்க்கு இந்த கிராஃப்க்கு என்ன வித்தியாசம்? போன கிராஃபில் ஐ எக்ஸ் ஆக்சிஸ், வி ஒய் ஆக்சிஸ். இந்த கிராஃபில் வி அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ், ஐ அலாங் த ஒய் ஆக்சிஸ். அப்போ இதுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் கிராஃப், ரெண்டு கிராஃப் கொடுத்துருக்காங்க. இது வந்து T1 ஒரு கண்டக்டர், T1 டெம்பரேச்சரில் கரண்ட் வோல்டேஜ் வேரியேஷன். இது T2 டெம்பரேச்சர். பார்க்கலாம். இதுக்கு தீட்டா லெஸ்ஸர் ஃபார் T1, தீட்டா இஸ் லெஸ். ஃபார் T2, தீட்டா இஸ் மோர். இப்போ இந்த கிராஃபில் ஸ்லோப் என்ன கொடுக்குறதுன்னு பார்த்தா ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு டான் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஐ பை வி, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்படின்னா இது ரெசிப்ரோக்கல் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஸ்லோப்பும் ஆரும் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷ்னல். அப்போ தீட்டா லெஸ்ஸாக இருந்தால் டான் தீட்டா லெஸ்ஸாக இருக்குது, ஸ்லோப் இஸ் லெஸ். ஸ்லோப் லெஸ்ஸாக இருந்தால் ரெசிஸ்டன்ஸ் இஸ் மோர். T2ல பார்த்தா தீட்டா மோராக இருக்குது, டான் தீட்டா மோராக இருக்கும். டான் தீட்டா மோர்னா ஸ்லோப் இஸ் மோர், ஸ்லோப் மோர்னா ரெசிஸ்டன்ஸ் இஸ் லெஸ். ஏன்னா ஸ்லோப் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆர் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷ்னல். பார்க்கலாம். T1ல ரெசிஸ்டன்ஸ் R1 வச்சுக்கலாம். R1 இஸ் லெஸ், R2 இஸ் R1 இஸ் மோர், R2 இஸ் லெஸ். R2 இஸ் லெஸ். நம்மளுக்கு தெரியும் ஃபார் கண்டக்டர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த டெம்பரேச்சர். ஸோ ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தால் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது. இப்போ R1 அதிகமாக இருக்கிறதுனால T1 இஸ் மோர். அப்போ T1 இஸ் கிரேட்டர் தேன் T2. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தா ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 3 ohm வந்துருக்கு. ஸோ கொஞ்சம் நல்லா லாஜிக்காக யோசிச்சு நிற்போம். தேர்ட் கொஸ்டின் பார்த்தோம். We go to the question number 3. What length of copper wire of cross-sectional area 0.101 meter square, resistivity 1. சரி, நம்ம டேட்டா எழுதலாம். ஏரியா கொடுத்துருக்காங்க 0.01 மீட்டர் ஸ்கொயர். அதை எப்படி எழுதிக்கலாம்? 10⁻⁻² மீட்டர் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ரெசிஸ்டிவிட்டி ரோ இஸ் ஈக்குவல் டு 1.7 into 10⁻⁸ ohm meter. What length is needed கேட்குறாங்க. அப்போ length question mark. To prepare a resistance of 1.7 kilo ohm, kilona 10⁻³ ohm. ஸோ நம்ம இதெல்லாம் ரிலேட் பண்ணுற ஃபார்முலா பார்த்தோம்னா R is equal to rho L by A. அப்போ L தான் கேட்குறாங்க. Lக்கு ஃபார்முலா எழுதினா RA by ரோன்னு எழுதிக்கலாம். ஸோ Rக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? 1.7 into 10⁻³. Aக்கு பதிலாக 10⁻⁻². ரோக்கு பதிலாக 1.7 into 10⁻⁻8. 1.7 1.7 அடிச்சிடலாம். 10 பவர்லாம் மட்டும் நம்ம கொண்டு போனால் 10⁻³ -2 + 8. ஸோ ohm meter to get a resistance of 1.7 kilo ohm.
ஓகே எல்லா வேல்யூ millimeter square, சாரி 0.01 millimeter square ஏரியா. ஸோ நான் பார்த்தியா இது மாதிரி யூனிட்டை தப்பு பண்ணிட்டா அப்புறம் தப்பாக போயிடும். யூ கேன் சி 0.01 into millimeter square 10⁻³ meter the whole square. அப்படின்னா இந்த 0.01க்கு ஒரு 10⁻², 10⁻³ ஸ்கொயருக்கு 10⁻6. அப்போ இதுவே ஒரு 10⁻8 ஆகிடுது. ஸோ ஏக்கு போடும்போது 10⁻8 ஏ சப்ஸ்டியூட். அப்போ 10⁻8 10⁻8 கேன்சல் ஆகிடும். யோகா 10⁻3 மீட்டர் அப்படின்னா 1 kilometer. ஸோ யூ காட் த ஆப்ஷன் சி as கரெக்ட் ஃபார் த தேர்ட் கொஷின். ஸோ அப்போ நம்ம முன்னாடி மீட்டர் ஸ்கொயர்னு போட்டிருந்தப்போ நமக்கு ஆப்ஷனே இல்லாமல் இருக்குது. அப்போ நம்ம திருப்பி பார்க்குறோம் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். தென் வி ஃபைண்ட் அவுட் என்ன செஞ்சுருக்கோம். millimeter ஸ்கொயரை நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப குட்டியாக எழுதியிருக்கோம் ஹேண்ட் ரைட்டிங், அதனால் மிஸ் பண்ணாமல் millimeter ஸ்கொயர்னு இருக்குது, அதை நல்லா பார்த்துக்கோம். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தோம்னா ஃபோர்த் கொஷின். ஸோ டேட்டா வந்து ரொம்ப கரெக்டாக எழுதி. A wire has a resistance of 10 ohm. So our resistance of a wire is 10 ohm. If it is stretched by, பாருங்க நல்லா கவனிக்கணும் அந்த ப்ரொபோசிஷன், stretched by 1/10 of its length அப்படின்னா increase in length is equal to 1/10 of the original length. சரியா? Then the new resistance R dash is equal to கேட்குறாங்க. ஸோ நம்ம ரெண்டு எழுதிக்கலாம். we have to before stretching, after stretching. பிஃபோர் ஸ்ட்ரெச்சிங் லெங்த் வந்து நம்ம எல்னு வச்சுக்கலாம், L1 வச்சுக்கலாம். ஆஃப்டர் ஸ்ட்ரெச்சிங் த லெங்த் இஸ் L2 is equal to L1 plus L1/10. இல்லைன்னா L1 வெளியில் எடுத்துட்டா you can see 1 plus 0.1 which is equal to 1.1 L1. ஸோ ஸ்ட்ரெச்டு டூ அப்படின்னு சொல்லலாம், ஸ்ட்ரெச்டு பைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1/10 of the original length is an increase in length. The new length is original length plus the increase in length. Okay, older resistance R1 னு வச்சுக்கலாம். அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10 ohm கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் ஸ்ட்ரெச்சிங் வாட் இஸ் த ரெசிஸ்டன்ஸ் R2 கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். இஃப் த ஒயர் இஸ் ஸ்ட்ரெச்டு பை n times, the length is increased to n times by stretching, the new resistance is n square times the old resistance. அப்போ நான் R2 is equal to n எவ்வளோ டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 1.1 டைம்ஸ். அப்போ 1.1 ஸ்கொயர் R1, 1.1 ஸ்கொயர்னா 11 ஸ்கொயர் 120, 1.21 into R1. R1 என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, ஆல்ரெடி R1 is given as 10 ohm. ஸோ 10 சப்ஸ்டியூட் பண்ணிட்டா 12.1 ohm. ஆன்சரில் பார்த்தா டி தான் நியரஸ்ட் ஆன்சர். ஸோ 1 ரவுண்டு பண்ணியிருக்காங்க. டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இங்கே க்ளூ என்ன, இந்த பைங்கிற வார்த்தை தான். ஸ்ட்ரெச்டு பை 1/10 of its length அப்படின்னா the increase in length is 1/10 of the original length. அப்போ நியூ லெங்த் வரும்போது ஓல்டு லெங்த் ப்ளஸ் த இன்க்ரீஸ் இன் லெங்த் போட்டுக்கணும். நெக்ஸ்ட் கொஷின், ஃபிஃப்த் கொஷின் பார்க்கலாம். 2 ஆம்பியர் வந்து ஒரு ஜங்ஷனில் சேருது. அப்போ நடுவில் கரண்ட் கொடுக்கல, இங்கே எவ்வளோ போகும், 4 ஆம்பியர் போகும். நம்மளே தெரிஞ்சுக்கணும். இட் இஸ் நாட் கிவன். இந்த 4 என்ன இருக்குது, இங்கே 1 ஆம்பியராக பிரிஞ்சுடுது. அப்போ இன்னொரு பாதையில் எவ்வளோ போகும், இந்த பாதையில் நமக்கு தெரியும். 4 - 1 போட்டால் 3 ஆம்பியர். இந்த 3 ஆம்பியர் திரும்ப இந்த ஜங்ஷனில் வந்து 2ஆக பிரியுது. இங்கே ஒரு 1.3 ஆம்பியராக பிரிஞ்சுட்டா மிச்சம் இங்கே என்ன இருக்கும், 1.7 ஆம்பியர். ஸோ வெரி சிம்பிள் அடிஷன் சப்ட்ராக்ஷன் தான். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 6th கொஷனுக்கு போனோம்னா ஃபிகோடு 6th கொஷின். ஒரு சர்க்கியூட் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். இது Pன்னு ஒரு பாயிண்ட்டு, இது Qன்னு ஒரு பாயிண்ட்டு. முதல்ல இந்த 2 ohm அப்படியே வச்சுக்கலாம், இந்த கீழே இருக்க 2 ohm அப்படியே வச்சுக்கலாம். இந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் பார்த்தோன்னா 3 3 ohm பேரலாக இருக்குது. இப்போ when n R ohm resistors are in parallel, the new resistance is R/n. இப்போ இங்கே 3 ohm resistors are in parallel. So Rp is equal to 3/3 equal to 1. ஸோ அப்போ இங்கே நம்ம அந்த 3 ரெசிஸ்டருக்கு பதிலாக 1 ohm போட்டு விடலாம். இப்போ கணக்கு ரொம்ப சிம்பிள் ஆகிடுச்சு. 3 பேரும் PQக்கு நடுவில் 3 ரெசிஸ்டர்ஸ் சீரீஸில் இருக்காங்க. எவ்வளோ, அது 3 ஆட் பண்ணினா 5. வெரி சிம்பிள் கொஷின். டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 7th கொஷின். You are given 3 equal resistors.
ஹவு மெனி ரெசிஸ்டன்ஸ்? 3 ரெசிஸ்டர் ஆர் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி எத்தனை காம்பினேஷன்னா 3 பேரையும் முதல்ல சீரீஸில் பண்ணலாம். ஆர் திஸ் இஸ் ஒன் காம்பினேஷன். 3 பேரையும் பேரலல் பண்ணலாம். ஓகே, திஸ் இஸ் செகண்ட் காம்பினேஷன். அடுத்தது என்ன பண்ணலாம்? ஒரு ரெசிஸ்டர் இப்படி வச்சுட்டு 2 பேரை சீரீஸ் பண்ணலாம். திஸ் இஸ் தி தேர்ட் காம்பினேஷன். வேறு என்ன பண்ணலாம்? you can have 2 resistors in series in parallel with a single resistor. இதை தவிர வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ how many combinations you can have? You can have 4 combinations. இதுக்கான ஜென்ரலாக ஃபார்முலா ஒன்று இருக்குது. If you have n resistors, the number of combination you can have is 2 power n minus 1. இங்கே பார்த்தா 3 ரெசிஸ்டர் இருக்குது. அப்போ 2 power 3 minus 1 which is 2 square. 4 combinations can be made. ஸோ இந்த ஃபார்முலாவை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா 3 ரெசிஸ்டர்னால நம்ம காம்பினேஷன் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு மேலே இருந்தால் கண்டுபிடிக்கணும்னா யூ நீட் த ஃபார்முலா. ஸோ த ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் 7th question. 8th question. ஒரு 60 volt பேட்ரி இருக்குது. அது கூட ஒரு 300 ohm and 400 ohm 2 ரெசிஸ்டர் கனெக்ட் ஆகிருக்கு. ஒரு வோல்ட்மீட்டர் கனெக்ட் ஆகிருக்கு. இந்த வோல்ட்மீட்டர் ஒரு நல்ல வோல்ட்மீட்டர் ஆகியும் என்ன சொல்ல வராங்க? நல்ல வோல்ட்மீட்டர் அப்படின்னா அதுக்கு இன்ஃபைனைட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும். இது அப்படி இல்லை. ஏன்னா அதை தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இஃப் த வோல்ட்மீட்டர் ரீச் 30 volts, இந்த வோல்ட்மீட்டர் 30 volt காட்டுறதுன்னா இந்த வோல்ட்மீட்டரோடைய ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. பார்க்கலாம். நம்ம இப்போ இந்த 2 காம்பினேஷன், இது வோல்ட்மீட்டருக்கு ரெசிஸ்டன்ஸ் நான் ஒரு இப்படி வோல்ட்மீட்டருக்கு பதிலாக அதை ஆர்னு வச்சுக்கிறேன். எனக்கு தெரியாது, அதான் கண்டுபிடிக்கணும். இது 400, இது 300, 60 volts. இப்போ இதை அடுத்த ஸ்டெப்பில் என்ன செய்கிறேன்? இந்த 300 அப்படியே வரைஞ்சிக்கிறேன். இந்த 400ம் ஆரும் பேரலல் இருக்குது இல்லையா? 400 parallel ஆர், அதை நான் வந்து இந்த இடத்துல சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இது 60 volts. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே இந்த வோல்ட்மீட்டரில் இந்த எக்ஸ் இருக்கு இல்லையா? இந்த வோல்ட்மீட்டருக்கு இதுக்கு நடுவில் இருக்கிற வோல்டேஜ் 30 voltsன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கொடுத்த 60 volt இந்த 300ல் 30 ஆகும், இந்த எக்ஸில் 30 ஆகும் ட்ராப் ஆகிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெசிஸ்டன்ஸ் ரெண்டும் வோல்டேஜ் ஈக்குவலாக டிவைட் ஆகிருக்கிறதுனால இந்த எக்ஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 300 ohmனு தெரிஞ்சுக்கிறோம். எக்ஸுங்கிறது யார் சேர்ந்தது? 400 parallel ஆர் சேர்ந்தது. ஸோ 400 parallel ஆர்னா 400 into r divided by 400 plus r. இதை பண்ணி நான் ஆன்சர் 300 எனக்கு வரணும். இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். 400 r is equal to, இதை க்ராஸ் பண்ணினா 1 2 1 2 3 4 ப்ளஸ் 300 r. 300 r இந்த சைட் கொண்டு வந்தால் 100 r is equal to 1200 followed by 2 zeros. ஸோ r வேணும்னா 2 ஜீரோவை கேன்சல் பண்ணிக்கிறோம். ஸோ பட் 1200. ஸோ அங்கே இருக்க ஆப்ஷன் எஸ், ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்போ என்ன பண்ணுறோம்? கெஸ் பண்ணுறோம். கொடுத்த 60ல் இங்கே 30 ஆகிருக்குன்னா இங்கே 30 ஆகிருக்கு. இப்போ 2 இடத்துல ஈக்குவலாக வோல்டேஜ் டிவைட் ஆகிட்டுனா 2 ரெசிஸ்டன்ஸும் சேம். எந்த 2 ரெசிஸ்டன்ஸும்? 300ம் இந்த 400 parallel ஆரும். ஆருங்கிறது என்ன? அந்த வோல்ட்மீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அதை வச்சுக்கணும். ஸோ 400 parallel ஆர் போட்டால் எனக்கு ஆன்சர் 300 வரணும் அப்படின்னு நான் புரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா ஒர்க் அவுட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கொஷின். There is a figure given, circular shape இருக்குது. இந்த figure find the resistance between the points A and B. இது A ன்னு வச்சுக்கலாம், இந்த பாயிண்ட் Bன்னு வச்சுக்கலாம். Both the circle and the diameter of made of uniform wire of resistance 1 into 10 power minus 4 ohm per meter. ஸோ 1 மீட்டர் ஒயருக்கு ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1 into 10 power minus 4 ohm. The length of AB is 2 meter. ஸோ இந்த டயமீட்டர் இருக்கு இல்லையா? இது 2 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. மேலே ஒரு பாதை இருக்குது, அதோட லெங்க் என்னென்னு பார்க்கலாம். முதல்ல இது பை இன்ட்டு ஆர். ஸோ பை இன்ட்டு ரேடியஸ் 1, டயமீட்டர் 2ங்கிறனால ரேடியஸ் 1, ஸோ பை மீட்டர். இப்படி கீழ்ப்பக்கம் ஒரு இது இருக்கு இல்லையா? அதோட லெங்க்த்து பை மீட்டர். இது 2 மீட்டர், இது பை மீட்டர். 1 மீட்டருக்கு 1 into 10 power minus 4னா பை மீட்டருக்கு இந்த மேல் போர்ஷனுக்கு
pi into 10 power minus 4 ohm. இது ஒரு ரெசிஸ்டன்ஸ். இப்போ டயமீட்டர் இருக்கு இல்லையா, அதுக்கு எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ்? அது 2 மீட்டர்னாலும் 2 into 10 power minus 4 ohm. இப்படி கீழே இருக்க போர்ஷனுக்கு மேலே இருக்கிற மாதிரி தான் pi into 10 power minus 4 ohm. இப்போ ஏக்கும் பிக்கும் நடுவில் பார்த்தா there are 3 paths. இந்த பாதையில் போனால் ஒரு ரெசிஸ்டன்ஸ் pi into 10 power minus 4 ohm. இந்த பாதையில் போனால் 2 into 10 power minus 4. இந்த பாதையில் வந்தால் திரும்ப pi into 10 power minus 4 ohm. இப்போ ஏக்கும் பிக்கும் நடுவில் 3 ரெசிஸ்டர் பேரலல் இருக்குது. 10 power minus 4 3 காமனாக இருக்கா வச்சுக்கலாம், கடைசியில் போட்டுக்கலாம். ஸோ இந்த ரிசல்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆர்பி வேணும்னா pi parallel 2 parallel pi பார்க்கலாம். 1 by rp is 1 by pi plus 1 by 2 plus 1 by pi. 10 power minus 4 3 பேருக்கு இருக்கிறதுனால கடைசியில் போட்டுக்கலாம், அதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்குவேன். ஸோ எல்சிஎம் எடுத்தால் 2 pi. You have 2 plus pi plus 2. So you got 4 plus pi divided by 2 pi. இது 1 by rp. இப்போ rp வேணும்னா 2 pi divided by 4 plus pi. வேல்யூ கொடுத்துருக்காங்க, அப்ராக்சிமேட்டாக போடலாம். 2 into 3.14 divided by 4 plus 3.14. So you got approximately 6.28 by 7.14. 6 by 7 அப்ராக்சிமேட்டாக போடலாமே, 0.8 கிட்ட வருது. 10 power minus 4 of course இருக்குது. அந்த ஆன்சர் பார்த்தோன்னா நமக்கு ஆப்ஷன் டியில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி 0.88 into 10 power minus 4. ஸோ இது மாதிரி அப்ஜெக்டிவ் டைப் இருக்கும்போது நம்ம கொஞ்சம் நியரஸ்ட் ஆன்சர் வந்தால் கூட கெஸ் பண்ணி நம்ம போட்டு விடலாம். கோயிங் டு த 10 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணலாம். 3 resistors are connected between the points A and B. இந்த மூணுக்கும் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் இஸ் 1 ohmனு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ பி 2 பாயிண்ட் வச்சுக்கலாம். லெட்ஸ் டேக் 2 பாயிண்ட்ஸ் ஏ அண்ட் பி. இந்த ஏலேருந்து பிக்கு போகும்போது மேல் பாதை வழியாக போனால் 3 ohm இருக்குது, கீழ்பாதை வழியாக வந்தால் 3 ohm இருக்குது. சென்டரில் தான் ஆர் கொடுத்துருக்காங்க. இது மூணையும் பேரலல் பண்ணால் ஆர் ஏபி இஸ் 1 ohm கொடுக்குறாங்க. இப்போ நமக்கு தெரியும் 3 ohm 3 ohm ஆர் கனெக்டட் இன் பேரலல் தான் ஈக்குவலன் டு 1 ohm வரணும். அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு 3 ohm. ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். நம்ம கெஸ் பண்ணிடலாம். பட் சிஸ்டமேட்டிக்காக ஒர்க் பண்ணணும்னு நினச்சா 1 by rp அந்த ஃபார்முலா எடுத்துட்டு 1 by r1 plus 1 by r2 plus 1 by r3 வச்சுட்டு 1 by 1 is equal to 1 by 3 plus 1 by r plus 1 by 3 போட்டு சிம்பிளிஃபை பண்ணி r கண்டுபிடிச்சா 3 ohm. The answer is 3 ohm.